வந்தாள் என் தாய் வேர்காட்டு கருமாரி. ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் பார்த்தா வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும். ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் பார்த்தா வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும். காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மாகாளி, காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மாகாளி. நார்த்தாமலை வாழும் நார்த்தாமலை வாழும் எங்கள் நாயகியாம் திரிசூலி. ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் பார்த்தா வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும். நெஞ்சினிலே நிறைஞ்சிருப்பா நிம்மதியை தந்திடுவா, வஞ்சகரின் வாழ்வறுப்பா வந்தவினை வீத்திடுவா. மஞ்சளிலே குளிச்சு நிப்பா சிங்காரம்மாய் சிரிச்சு நிப்பா, மஞ்சளிலே குளிச்சு நிப்பா சிங்காரம்மாய் சிரிச்சு நிப்பா. தஞ்சம் என்று வந்து விட்டா தயங்காம காத்து நிப்பா, தஞ்சம் என்று வந்து விட்டா தயங்காம காத்து நிப்பா. மல்லிகை சரந்தோடுத்து மாலை இட்டோம், அரிசி மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் இட்டோம். முன்னே வாரும் அம்மா அம்மா தூயவனே எந்தாயே மாறி அம்மா. பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோ, பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோ. உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே, எந்த அன்னையவள் நீ இருக்க உலகில் மற்ற அந்நியரை இவன் கெஞ்சிடுதல் முறையோ அம்மா. கண்ணீரை துடைத்து விட ஓடிவா அம்மா, காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா. இந்த சின்னவனின் குரல் கேட்டு உன்முகம் திருப்பு,
கொள்ளாய் நோக்கி கொள்ளம் கொண்டை வைத்தாய் நோக்கி காட்டிக்கு அறியா கண்ணோடானே மங்குள் மனிதர்கள் மாடகேடி மயிலாப்பினார் மதுகளுள்ளார் கொங்கில் குக்காதாமே பேராயிரம் வரை வாரத்தும் பொம்மானே பிரிவில அடியார்க்கு வாராத செல்வம் வருதுப்பானை மந்திரம் தந்திரம் மருந்துவாயே தீராதித்து புல்லருக்கு வேணோரானே போற்றாது ஆற்றனாள் போக்கினேனே புல்லிருக்கு வேணோரானை போற்றாது ஆற்றனாள் போக்கினேனே முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி சிவனடியே சிந்திக்கப் பெற்று நானே சிவனடியே சிந்திக்கப் பெற்று பணமொழியும் செந்தவளும் மலைகள் நான்கு மாணவந்தார் ஆனந்து மாறினார் ஐயங்கான் கையில் அனல் ஏந்தியானம் காண வந்தான் மாணவனுக்கு அருள் செய்தான்தான் கருதுவார் இதயத்து கமலத்து ஓரும் பேரவங்கான் செந்தனையாசவந்தான் இவனவந்தான் இடபுறத்திலும் செல்வந்தானே பலம்போதும் மறந்தையே நவோ இசைபாடும் மறந்தையே நாம் தெய்வமுனை மறந்தையே உண்ணாமம் என்னாலும் மறந்தையே உள்ளவரத்தமே விளங்கடுப்பமே சொல்லவரத்தது சுவனி உள்ளது உள்ளகது நமச்சிவாயவே நம சித்தம் பாடிந்து சிவபெருமானே ஆனனை தொடர்ந்து சித்தா பிடித்து எங்கு எழுந்து அழுவது இனியே மாலைக்கு சக்கரமந்தோல் செய்தவர் மண்டியதில் ஆதிக்கும் அந்த வாழ்கின்ற சிற்றம்பலனேடமாக பாலிக்கு ரத்தம் வைரவல்லானுக்கு வல்லாண்டு குருவே அமுது ஊற்றி அவர்களோடு அடிக்காற்றும்
அருள்திரு அடிகளார் பெருமக்கள் பேரூர் அடிகளார் அவர்களையும் பேரூர் மருதாசல அடிகளார் அவர்களையும் தென்சேரி மலை முத்து சிவராமசாமி அடிகளார் அவர்களையும் வரன்பாளையம் சிவாச்சலசாமி அடிகளார் அவர்களையும் பேரூர் குலகுரு ஞானசுவாச்சாரியார் அவர்களையும் சென்னியப்பனார் அவர்களையும் பேராசிரியர் அரங்கசாமி அவர்களையும் திரு குடவாசல் ராமமூர்த்தி அவர்களையும் இந்த விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த குடமுழுக்கு பெருவிழாவானது தென்தமிழ் சீரிய தமிழ் முறையிலே நடத்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பக்த பெருமக்கள் இந்த கல்லினால் செய்யப்பட்ட கோயிலின் குடமுழுக்கு விழாவை கண்டு கணித்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே மன்னர்கள் கோயிலை கல்லிலே கட்டி கோட்டையை மண்ணிலே கட்டினார்கள். அவர்கள் கட்டிய அந்த கோட்டையெல்லாம் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாகி போயிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்த பெருமக்கள் வந்து இந்த காம்புலியம்மனை தரிசித்து சென்றிருக்கிறார்கள். இந்த காம்புலியம்மனுடைய திருக்கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற யாகசாலையானது அண்மையிலே வேறு எங்கும் அமைக்கப்படாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு யாகசாலையை அமைத்து இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவை சீரிய முறையில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலமுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற என் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அடியார் பெருமக்களே, என் அன்பிற்குரிய பேராசிரியர் சென்னியப்பனார் அவர்களே, இருவார் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த விழாவினை அற்புதமாக நடத்தி சென்ற இந்த விழாவுக்கு தொடக்கமாக இருந்து இதை முன்னிறுத்தி எடுத்துச் செல்கின்ற அந்த பெருமக்களுடைய பெரிய முயற்சியை இந்த திருவிழாவிலே பார்க்கும் பொழுது அவருடைய பொற்பாதங்களை கண்ணில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது. வரவேற்பு நல்கிய நமது ஐயா அவர்கள் அருமையாக குறிப்பிட்டார்கள். சமீப காலத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பை எங்கும் அமைக்கவில்லை என்று சொன்னார்கள். பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள் ஆயவம் மற்ற எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பனே. நாட்டினுடைய திருவடிகளுக்கு வணக்கத்தை நெஞ்சார நெகிழ்ந்து கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய சன்னிதானங்களுக்கு சிறப்பு செய்கிற நிகழ்வு நடைபெறுகிறது. முதலாவதாக நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற நினைவு பரிசு திருக்கோயிலின் சார்பாக இப்பொழுது வழங்கப்படுகிறது. நம்முடைய பொருளாளர் அவர்கள் நிலையாக நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே திருமேனியாக எழுந்தருளி இன்று மட்டுமல்ல ஒரு 10 முறைக்கு மேலாக நம்ம செய்யப்படுகிறது. ஞானசுவாச்சாரியார் சாமிகள் அவர்களுக்கு திருப்பணி குழுவின் சார்பாக நம்முடைய துணைத் தலைவர் திரு NSB ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய செயலாளர் 10 முறைக்கு மேல் நம்ம இங்கே வருகை தந்து நம்மை சிறப்பு செய்திருக்கின்ற கெத்தவரேவ் சிவத்திரு நம்முடைய திரு
அம்பிகையினுடைய கிருபாகடத்தினாலே இப்பொழுது காமனியம்மனுடைய கும்பாபிஷேக வைபவமானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் சிறப்பான முறையிலே எப்படி அமைக்க வேண்டுமோ பழங்காலத்தில் போல நல்மண்டபம் அமைத்து குலாயகுல பெருமக்களுக்கும் என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை இந்த திருப்பணிக்குள்ள பொருளாளர் திருமதி சண்முகையா அவர்களுக்கு வரன்பாளையம் சிவாச்சல சுவாமி அவர்கள் மிகச் சிறந்த முறையே தமிழகம் பண்பாட்டை திருப்பணிக்குழுவுடைய துணைத் தலைவர் SRT சிவராஜையா அவர்களுக்கு நம்முடைய தெஞ்சேரி திருமணம் அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பு செய்கிறார்கள். இன்னொரு துணைத் தலைவர் திரு தெய்வ சிகாமணி கவுண்டர் அவர்களை உடனடியாக மேடைக்கருகே அழைத்து அவர்களுக்கு தெய்வ சிகாமணி அன்பு சார்ந்த பெருமக்களே, இந்த அருமையான நோக்கி குளிந்தூதாய் கோத்தும்பி மேடையில் இருக்கக்கூடிய எங்கள் ஆதீன இளையசாமிகளே, பரம்பாலசாமிகளே, சென்சேரி சாமி அவர்களே, திருப்பணிக்குழு தலைவர், துணைத் தலைவர், செயலர், பொருளாளர் உள்ளிட்ட குலாயங்கோட்ட பெருமக்களே, அடியார் பெருமக்களே, தாய்மார்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா பெயரும் காம்பல் என்றிருந்தாலும் காம்பல் என்பதற்கு மூங்கில் என்று திருமுறையில் சான்று கிடைத்தது. அதுக்கு மூங்கில் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். நாம் எளிதில் உறுதியாகிவிட்டது என்பது ஆயிற்று. காம்பல் ஏன் மூங்கில் சிறப்பு பெயர் வந்தது எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா மரங்களும் தனித்தனியாக இருக்கும். பனைமரம் தனியா இருக்கும், தென்னை மரம் தனியா இருக்கு, வேப்ப மரம் தனியா இருக்கு. மூங்கில் எங்கு தனியா ஒத்த மூங்கில் இருக்கவே இருக்காது. மூங்கில் தூறு என்றுதான் சொல்லுவோம். ஒரு மூங்கிலை தனியா வெட்டி பிரிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். அதுக்கு பாட்டு வரலாறு உங்களுக்கு தெரியும். அதில் அந்தாதி வாழ வேண்டும் என்று வேண்டிய போது ராமூர்த்திக்கு அரங்கசாமிக்கு தெரியும். அதில் வருகின்ற கட்டளைத்துறை துறை கடினமான ஒரு யாப்பு. 5 சீர் தான் வரணும். எழுத்துன்னா 16 17 எழுத்து வர வேண்டும். கண்ணதாசன் உங்களுக்கு அனைவரும் தெரியும். அவர் அந்தாதி பாட வேண்டும் என்று எண்ணிய போது 17 எழுத்து நிறைய 17 எழுத்து வர வேண்டும், அந்தாதியாக வர வேண்டும். அது ஒரு பாட்டு நான் சொல்கின்றேன். ஒரு 10 15 யானை பாட்டை எழுத வந்து விட்டது. ஆனந்த் சொன்னார், எங்களுடைய கோட்டை விநாயகர், பள்ளிக்கொண்ட பெருமாள், சோழீசர், அகிலாண்டேஸ்வரி, காம்பலியம்மன் அனைவரும் வர மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு சொன்னார். இதுக்கு அடிச்சு எழுதினேன். அது கொடியார் கோட்டை விநாயகர், கோலமார் பள்ளி கொண்டான், அது முதல்ல வந்துருச்சு. துடியார் சோழீஸ்வரர், அடுத்து அகிலாண்டேஸ்வரி அன்னை அங்காள பரமேஸ்வரி, குடியாளும் காம்புலி இவர்கள் குறிக்குள்ளும் கடவுளரை என்று ஒரு பாட்டு முடிச்சுடனே ஆனந்த உடனே 1 மணிக்கு எடுத்துக்கொண்டு வேற வேலையான்னு சொல்லி. எனவே பாட்டு எழுதுவது எழுதக்கூடியது தான் முடியும். அது அந்தாதியாக வர வேண்டும், கட்டளைக்கலை துறையாக வர வேண்டும். 100 பாட்டு எளிதாக கட்டளைக்கலை துறை 10 நாள். சிவன் கோயில் அந்த கோபுரத்தை தாண்டி உள்ளே போனால் தென்புற ஒரு தூண் போய் பாருங்க. இன்னைக்கு அங்கு ஒரு வீரன் தன்னைத்தானே துணைகின்றவர் நம்முடைய சிப்பி ஐயப்பன். இப்பொழுது நம்முடைய சிப்பி ஐயப்பன் அவர்களுக்கு திருக்கோயிலின் சார்பாக, நம்முடைய கொங்கு நாட்டின் சார்பாக, அவர் பாண்டி மண்டலத்தில் இருக்கிற சிவகங்கை கரையில் இருக்கிற நெற்குப்பையை சார்ந்தவர். ஆனால் அவர் இருப்பதெல்லாம் இப்போ கொங்கு நாட்டின் சார்பாக நம்முடைய பேரூர் இளைய சன்னிதானம் அவர்கள் இப்பொழுது நம்முடைய ஐயப்பனுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துகிறார்கள். இவ்வளவு அற்புதமான திருப்பணியை செய்து கொடுத்த ஐயப்பன் நம்முடைய செயலாளர் அவர்கள் ஐயப்பனுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நமக்கு மார்பிள் கற்களை ஒட்டிய லோகநாதன், நமக்கு இந்த ஒயரிங் வேலை செய்த சின்னச்சாமி, இங்கே பெருமக்கள் வந்திருந்தால் நம்முடைய மின்சாரத்துறையின் சார்பாக வந்திருந்தால் அவர்களுடைய சார்பிலும் அலுவலர்கள் இங்கே வர வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை துவக்கி வைத்தவர் நம்முடைய தெற்குப்பாளையம் வெங்கடாசலக்கவர்கள். அவர்கள் கொடுத்த
துவக்கம் தான் இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த திருப்பணி இவ்வளவு சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. ஆகவே அவர்களையும் இந்த விழா மேடையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சன்னிதானங்களுடைய பொன்னான திருமணிகளுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர் சென்னீப்பனார் அவர்களுக்கும் அரங்கசாமி ஐயா அவர்களுக்கும் அடியேனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருப்பணி இவ்வளவு சிறப்பாக நிறைவேறி இந்த குடமுழுக்கு தண்ணீராட்டு விழாவும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு அவர்களுக்கு அவருடைய அறிவுரைக்கு நான் இந்த நேரம் பேச விரும்பவில்லை. இந்த தாய் தமிழ் வழிபாட்டெல்லாம் தேதி வைத்து அது தமிழ் போய்விட்டது. விநாயகருக்கு இந்த கோட்டை விநாயகருக்கு ஒரு குடமுழுக்கு நடந்தாத்தே இருக்கு நடக்கும். ஆடி மாதத்திலே அதற்கு ஒரு குடமுழுக்கு நடந்தது. அடியேன் கைலை யாத்திரை போய்விட்டு காரணத்தினால மண்டல பூஜை நிறைவு கொள்ளாமல் என்று அதிலே கலந்து கொண்டேன். அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கேன். நீங்க இந்த விநாயகருடைய அருள் பெற்று கூடி ஒரு தேதி நிறைவு கொள்ள கேட்டிருக்கிறார். நான் வேற செய்திகள் அதிகமாக ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை வேண்டும் என்று எங்களுடைய திருமுடத்தின் குழுமுதல்வர் மௌனசாமிகளை மனம் மொழி மெய்களால் வழங்கி என்னுடைய உரையத்தோடு தெரிவிக்கிறேன். திருக்கோயிலுக்கு கதவை அமைத்துக் கொடுத்தவர் கணேசனாசாரி காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. திருக்கோயிலின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. எடுக்காதீங்கன்னு சொல்லி அப்புறம் ஏங்க எடுக்கிறீங்க? ஆச்சாரியனுடைய பணியை பாராட்டி நம்முடைய திருக்கோயிலின் சார்பு மணிக்கு சிறப்பு செய்கிறார். அதே போல கொடுத்தவர் நம்ம சகோதரர் அர்ஜுனன். அவருக்கு நம்ம சிறப்பு செய்ய தேவை இணைப்புகளை எல்லாம் பொறுமையாக செய்தாலும் நிதானமாக செய்தாலும் சிறப்பாக ஒரு 10 லைட் தான் மாட்டுவாருங்க. அந்த 10 லைட்லையும் மிக சிறப்பாக அதே போல நமக்கு தேவைப்படுகிற போதெல்லாம் நமக்கு மின்சார வசதி செய்து கொடுத்து மின்னுடைத்தவர் சக்தி சவுண்ட் சர்வீஸ் அலுவலர் பெருமக்களை உடனடியாக மேடை கிடைக்கிறோம். மின்சாரத்துறையின் சார்பாக உடனடியாக நினைவு பரிசு வழங்குகிறார். அன்பு பெரியவர்களே, மதுரை திருவருளாலே இந்த கலிப்பாளையத்தில் குலதெய்வமாக எழுந்தருளி அருள் பாலித்து வந்த அம்மனுக்கு பழமையிட்டு இருந்த திருக்கோவிலை அகற்றி நல்ல யாருக்கு அமைத்தார்கள். அரண்மனையை போல் இருக்கிறது, நன்றாக அமைந்திருக்கிறது. இதை செய்வதற்கு நடத்துவதற்கு ஒரு ஆசான் வேண்டும். யாகசாலையை சேக்கிலார் அடிப்பொடி என்று குமரலிங்கம் அவர்கள் இந்த யாகசாலை பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி உரையை நிறைவு செய்கின்றோம். போற்றியோம். அன்பு பெருமக்களே, துணைப்பாக இருப்பவர் நம்முடைய பல்லடம் மணி கோகுல் ஸ்டுடியோ மணி அவர்கள் நமக்கு சிறந்த முறையில் ஒளி வீடியோ போட்டோ எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட திருக்கோயில் சார்பாக சிறப்பு செய்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறோம். அதே போல அன்னதான கூடத்திற்கு பந்தல் அமைத்து கொடுத்தவர் புனித பிவிசி பந்தல் அமைப்பாளர் திரு ரங்கநாதன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பு இருக்கின்றார். அதனால இறைவன் யாராருக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுத்து வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆனந்த் அவர்களுக்கு நமது திருமணத்தின் சார்பாகவும் சாமிகளுடைய சார்பாகவும் சில பேர் அவங்களுடைய இது புரியா இருப்பாங்க. குமாரலிங்க என்ன சொல்றாருன்னா, நான் முதல்ல நேற்றே ஒரு சின்ன நினைவு பண்ணேன். அது அந்த நூலினை நம்முடைய அண்ணார் சதாசிவம் அவர்கள் மிக சிறப்பை எடுத்து வடிவமைத்தார்கள். குறைந்த அளவிலே செய்திகள் இடம்பெற்றிருந்தாலும் நிரம்ப அதிலே கருத்துக்கள் இருக்கிறது என்பதை சொல்லி அதனை வெளியீடு செய்ய நம்முடைய புலவர் குடவாசல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதனை பெற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு நம்முடைய திருப்பணி குழுவினுடைய தலைவர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்ய வேண்டுமாய் பணிவோடு வேண்டுகிறோம். இந்த திருக்கோயில் திருப்பணி சிறப்பாக நடைபெற்றிருப்பதை நம்முடைய சொல்ல வேண்டும் என்று சொன்னால்